தமிழக மக்களே, எனக்கு ஒரு சிறு சந்தேகம். பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளுக்கு பசிக்கிறது, சோறு போடுகிறோம் என்றார்கள். வரவேற்கத்தக்கது. அதையும் தனியார் இடத்தில் கொடுத்திருக்கிறார்கள். உணவு தரமாக இருக்கிறதா இல்லையா என்பதற்கு குழந்தைகளுக்கு வெளியே சொல்வதற்கு தெரியாது. இப்போது தூய்மை பணியாளர்கள் என்பது நம்முடைய தெருவுக்களையும் அனைத்து இடங்களையும் சுத்தமாக வைப்பதற்கு தான் தூய்மை பணியாளர்கள். இந்த தூய்மை பணியாளருடைய வேலை வாய்ப்பை தனியார் கான்ட்ராக்டிடம் தமிழக அரசு கொடுத்திருக்கிறது. இப்போது அவர்கள் பல நாட்களாக போராட்டத்தில் இருக்கிறார்கள். எந்த அரசியல்வாதிகளோ இல்லை அல்லது அரசாங்க அதிகாரிகளோ யாருமே இதை கண்டுகொள்ளவில்லை. இப்போது தமிழக அரசு சொல்கிறது, நாங்கள் உணவு போடுகிறோம், 3 வேளை உணவு போடுகிறோம் என்று. இன்னும் தமிழக அரசிற்கு தெரியவில்லை. ஏனென்றால் ஏழை மக்களுக்கு உணவை கொடுத்தால் போதுமானதாக என்று தமிழக அரசு நினைத்து கொண்டிருக்கிறது. தமிழக அரசே, நான் இப்போது என்ன சொல்கிறேன் என்றால், இவர்கள் குழந்தைகள் அல்ல, பள்ளி மாணவர்கள் அல்ல, அங்கே குடும்பம் இருக்கிறது. ஒரு ஆணாக இருக்கட்டும், ஒரு பெண்ணாக இருக்கட்டும், தூய்மை பணியாளர்களாக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் வீட்டில் குழந்தைகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கும். நீங்கள் போடும் உணவானது அவருடைய பசியை நிரந்தரம் செய்யாது. ஆனால் அவர்களுக்கு சம்பளத்தை கூட்டிக் கொடுங்கள் என்று நாங்கள் கூறுகிறோம். சம்பளத்தை மட்டும் கூட்டிக் கொடுங்கள். அவருடைய உணவையும் அவருடைய தேவைகளும் அவர்களே பூர்த்தி செய்வார்கள். நீங்களெல்லாம் உணவெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. சம்பளத்தை மட்டும் கூட்டிக் கொடுங்கள். அவருடைய தேவைகளை அவர்களே சரி செய்து விடுவார்கள். நீங்கள் தனியாருக்கு பார்த்துவிட்டு எவ்வளவு நாளாக நீங்கள் உணவு மட்டும் போட்டுக்கொண்டு இன்னும் தமிழக மக்களை முட்டாள் என்று நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இதற்குத்தான் கூறுவது, தமிழர்களை தமிழர்தான் ஆள வேண்டும் என்பது. நன்றி.